குன்றக்குடி முருகர் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, கற்பக விநாயகர் கோயிலுக்கு அப்படியே போயிட்டு, பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு, அப்படியே அதுக்கு பக்கத்தில் இருக்கிறனால இந்த கோயிலுக்கு அடுத்து முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோம். முதல் பிளானே பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். வந்துட்டு அதுக்கப்புறம் சரி பக்கத்தில் சரௌண்டிங்கில் எந்த கோயிலுக்கு போகலான்னு பார்த்தா குன்றக்குடி முருகர் கோயில் தான். சரி இது எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரேன். நான் அறுபடை கோயிலில் ஒரு சில கோயில் எல்லாத்துக்குமே போயிட்டு தான் இருக்கேன். மேக்ஸிமம் அதிகமாக நாங்கள் வருஷம் தவறாமல் போகிறது பழனி, சிவன்மலையில் எங்களுக்கு பக்கம். நாங்கள் அது போயிட்டே இருக்கிறோம். பட் இந்த கோவிலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். நான் அவன் ஃப்ரெண்டோட அக்கா ஃபேமிலி, அக்கா, மாமா, அக்கா பசங்க 2 பேரும், அவங்களோட மாப்பிள்ளை எல்லோரும் வந்திருக்கோம். தம்பி வீட்டில் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டாங்க. நான் மட்டும்தான் வீட்டில் இருந்தேன். அதனால் நான் அவங்களோட கிளம்பி வந்துட்டேன். திடீர்னு பிளான் தான், கோயிலுக்கு போகிறோம் வரையா அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே, ஃபஸ்ட்டு விநாயகர் கோயில்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. சரி போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் கிளம்பி வந்தோம். பார்த்தா விநாயகர் கோயில்லையும் சூப்பரான ஒரு தரிசனம், நல்ல பாசிட்டிவாக செம்மையாக ஹாப்பியாக கும்பிட்டு வந்தோம். அடுத்து முருகர் கோயிலுக்கு வந்தோம். முருகர் கோயில்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா காலையில் கொஞ்சம் நேரமே தான் போயிட்டோம். ரொம்ப வெயிலுக்கெலாம் போகலிங்க, ஓரளவுக்கு தான் வெயில். சூப்பராக மேலே போய் முருகர் தரிசனம் பார்த்தோங்க. சூப்பராக இருந்ததுங்க. முருகரை எங்கே பார்த்தாலும் அழகு தான். எப்படி எங்கே எந்த நிமிஷம் எந்த இடத்துல பார்த்தாலும் நமக்கு அழகாக தான் தெரியும். அது ஏன்னே தெரியல. எந்த ஒரு மன சூழ்நிலையில் நம்ம போயிருந்தாலும் அவரை பார்க்கும்போது அந்த நிமிஷம் அந்த நொடி பார்த்தீங்கன்னா நமக்கு மனசுக்குள்ளே இனம் புரியாத ஒரு ஹாப்பினஸ் வந்துடும். அதுலேயும் நமக்கு பிடிச்சவங்களோட போகும்போது ரொம்ப ஹாப்பியாக தானே இருக்கும் இல்லைங்களா? நம்ம நம்ம ஃபேமிலியோட போகும்போதும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போதும் சரி, நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அங்கே போனால் அது சரியானும் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு மன நம்பிக்கை இருக்கும்ல, அந்த மாதிரி தாங்க. உள்ள மேலே போக பார்த்திங்கன்னா நிறைய தீபமெல்லாம் போட்டிருந்தாங்க, காவடியெல்லாம் கொண்டு போயிருந்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் ட்ராவல் படி பார்த்திங்கன்னா கல்லுலேயே செதுக்கின படி தான். நம்ம பழனியெல்லாம் போனோன்னா படி கட்டியிருப்பாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா யானைப்படி மாதிரியே இருக்கும், கொஞ்சம் கல்லுலேயே செதுக்கி கிராஸாக போனோம். பார்த்தா படியோட அளவெல்லாம் கம்மியாக தான் இருக்குங்க. ஆனாலும் ஏற கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி மட்டமாக போகிற மாதிரி இருக்குங்களா, கல்லையே செதுக்கியிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா படி கட்டின மாதிரிலாம் கிடையாது. நாங்கள் போய் நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு கொண்டு வந்திருந்தாங்க. லெமன் சாப்பாடு, சப்பாத்தி இதெல்லாம் அக்கா நைட்டே எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. சூப்பராக இருந்ததுங்க. நம்ம வெளியில் போயிட்டு கடையில் சாப்பிட்றத விட வீட்டிலேருந்து கொண்டு போகிறது எல்லா சாப்பாடு, என்ன சாப்பாடு கொண்டு போனாலும் நல்லாயிருக்கும். இதுலேயும் அம்மா நாங்கள்லாம் போகும்போது அம்மா சொல்லுவாங்க ஏதாவது சாப்பாடு கலரி கொண்டு போவோம், அதெல்லாம் வேண்டாம்மா அம்மா கடையில் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவேன். ஆனால் அவங்க அக்காவோட ஃபேமிலியோடு போகும்போது எல்லாம் கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, குன்றக்குடி சுற்றி என்ன இருக்குதுன்னு பார்க்கல, இந்த மைசூர் பேலன்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். அங்கே பார்த்தா முன்னாடி மட்டும்தாங்க அழகாக இருக்குது. மற்றபடி உள்ளே எல்லாம் போனால் பழைய கட்டடம் தான், ஒன்றும் பெருசாக இல்லை. அதுக்கு உள்ளே போய் பார்க்குறதுக்கு அமௌண்ட் கட்டி தான் நாங்கள் உள்ளே போனோம். அந்த உள்ள என்ட்ரன்ஸ் அந்த கதவு மட்டும்தாங்க. அதை பார்த்துட்டு அடடா பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போனால் பார்த்தா உள்ளே ஒன்றுமே இல்லை. சரி ஓகே, வந்தாச்சு, சுற்றி பார்த்துட்டு வருவோமேனு வந்துட்டு அப்படியே வர்ற வழியில் எங்கே போகலான்னு பார்த்தா, சரி எங்கேயும் போகிறக்கு வெயில் டைமில் எங்கேயுமே போகலான்னு தோணவே இல்லை. சரி நம்ம போகிற வழியில் என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா குளித்தலை, கரூர் குளித்தலை, திருச்சிக்கும் கரூருக்கும் சென்டரில் இருக்கும் இல்லைங்களா, அங்கே குளித்தலையில் அது வாட்ரு இந்த கார்டன் மாதிரிலாம் இருக்கும். தண்ணி போகிற இடம் தான், இருந்தாலும் கார்டன் மாதிரி இருக்கும். இதெல்லாம் நான் படிக்கிற வயசில் போயிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்டோட அப்படி போயிருக்கோம். இது நான் ஃபஸ்ட் டைம் போவிலையே அவளோட தான், நானும் அவளும் தான் போயிருக்கோம் படிக்கிற வயசில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எங்களுக்கு 2வது டைம் நாங்கள் ஒன்றா மறுபடியும் போகிறோம். அங்கே போனதையும் பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபேமிலியெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணுறது, அது குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு போனோன்னா அந்த தூரியில் விளையாடுறது அந்த மாதிரி தான். இதில் பார்த்திங்கன்னா கல்லணை அந்த ஆறு போயிட்டு இருந்தது, குளித்தலை ஆறு. இதில் நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு அது பழகிருமா என்னன்னு தெரியல. நாங்கள் வெளியிலேருந்து போகும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஆறு ஒரே பாசம் பிடிச்சி ஒரே கவிச்சியாக இருந்தது. அதனால் நாங்கள் ஆறில் குளிக்கவெல்லாம் போகல, அப்படியே போய் நின்று வேடிக்கை பார்த்தோம். ஆனால் நல்ல பெரிய ஆறு. நம்மளுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது ஐயோ இது இவ்வளோ அழுக்காக வருது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் அங்கே இருக்கிறவங்க ரொம்ப என்ஜாய்மெண்ட், அந்த வெயிலுக்கு சூப்பராக குளிச்சுட்டு இருந்தாங்க. அதில் அந்த தண்ணியோட சுழல் பார்த்தீங்களா, சுருண்டு வருது இல்லைங்களா, அதில் போயிட்டு உள்ளே குதிச்சு வெளியே வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்படி விளையாடுறது தப்பு தான். ஏன்னா இந்த மாதிரி சுழலில் போய் தான் நம்ம குதிக்கும்போது சம்டைம்ஸ் கரெக்டாக வந்துட்டால் பரவாயில்ல, கொஞ்சம் உள்ளக்கு இது போய் மாட்டுற மாதிரி இருந்ததுன்னா அது ரொம்ப சிரமமாயிரும். அப்படி குளிக்கக்கூடாது. ஆனால் பசங்க அதெல்லாம் என்ஜாய்மெண்ட்டுன்னு நினச்சிட்டு அப்படி போய் குளிச்சுட்டு இருந்தாங்க. எல்லோரும் குளிக்கிறத நாங்கள் வேடி பார்த்தோம். நாங்கள் தண்ணியில இறங்கலிங்க கடைசி வரைக்கும்.
அங்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ள தூரியெல்லாம் சின்ன சின்ன தூரியெல்லாம் இருந்தது, குழந்தைய விளையாடுற தூரியெல்லாம் இருந்தது. அதுக்கெல்லாம் 1 2க்கு போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் வெளியில் வேறு எங்கேயாச்சும் போகலாமான்னு யோசிச்சா அந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு காலையில் ரொம்ப நல்லா ஜாலியாக தான் இருந்தது. அந்த வெயில் இல்லாத டைமில் அங்கே போகலாம் இங்கே போகலான்னு பிளான் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். வரும்போது அங்கே போகலான்னு கடைசியில் வெயில் அதிகமாக எங்கேயும் வேண்டாண்டா சாமி, வீடு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. சரி ஓகே, பசங்க வந்து குட்டீஸுக்கெல்லாம் விளையாடுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தூரி வச்சுருந்தாங்க. சரி ஓகே, இந்த ட்ரெயினில் ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோன்னு சொல்லிட்டு அவங்க பாப்பாலாம் போயிட்டு வந்தாங்க. நான் நம்மளோட வழக்கம் போல் வீடியோவை எடுத்துகிட்டு நம்மளோட டைமை சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அந்த நாள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.